கருத்து கதை. கதை இருந்தால் மட்டும் போராது, அது கருத்தாக இருக்க வேண்டும். நல்ல நல்ல கதையாக இருக்கிறதே இது. கதை சொல்லு. தூக்கம் வரவில்லை, கதை சொல்லு. பாட்டியிடம் நான் கேட்டிருப்பேன், தாத்தாவிடம் கேட்டிருப்பேன். கதை சொல்லு, கருத்து கதை. கதை சொல்ல வேண்டும், அது கருத்தாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் லைக் செய்ய வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். சரியா போச்சு. இதான் கதை. கதை சொல்லு, கருத்து கதை. பாட்டியிடம் நிறைய கதை கேட்டிருப்போம், தாத்தாவிடம் கேட்டிருப்போம். அந்த கதை, நிறைய கதை இருக்கிறது. நம் வாழ்வதே ஒரு கதைத்தான். கதை என்றால் வரலாறு. நம் கதையை பிற்காலத்தில் சொல்ல வேண்டும். நம் கதையை பிற்காலத்தில் சொல்ல வேண்டும். நம் கதையை பாடமாக வர வேண்டும். மாபெரும் சபை விழ வேண்டும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாட்டு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். நம்முடைய கதை வருங்காலத்திலே போற்றப்பட வேண்டும், புகழ வேண்டும். வீட்டிலாவது நம்முடைய கதையை போற்ற வேண்டும். சிறப்பு. கதை சொல். மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேட்கின்ற போது மகிழ்ச்சி. ஆகவே கதை சொல்லலாம். நிறைய இருக்கிறது கதைகள். வணக்கம், வாருங்கள். புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகிழ்ச்சி. மாரியப்பன் எங்கே சென்றிருக்கிறாய் என்று தெரியவில்லை. நிறைய பேர் வரவில்லை. காரணம் புரியவில்லை. கமெண்ட் சரியாக தெரியவில்லை. கமெண்ட் போட்டவர் கருத்தை சொல்லு, கதை சொல்லு. சொல்லுகிறேன். ராஜா இருந்தார். ராஜாவுக்கு ஒரு ஆசை. கூஜா மேல் ஆசை வந்துவிட்டது. கூஜா என்று சொன்னார். அந்த கூஜா ரோஜாவை பார்த்து ஆசைப்பட்டது. ரோஜா என்று சொன்னார். ரோஜா பயிரிடுகிற காஜா மீது ஆசைப்பட்டார். காஜா தாஜா செய்ய போய்விட்டார். இதுதான் வாழ்க்கையாக, தொடர்கதையாக கதை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கதை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நேரம் சிந்திக்க வேண்டுகிற கதையாக இருக்க வேண்டும் என்றுதான் விஎஸ் ஃபார்மர் கேட்கிறார். கதை சொல்லு, கருத்தை சொல். சிறப்பாக செல்கிறது. நம்முடைய கதை சிறப்பாக செல்கிறது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். மகிழ்ச்சி தருகிற இந்த வேளையில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்கிற ஆற்றல் நமக்கு உண்டு என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள். சிந்திப்பதை நான் மறந்து விடுகிறோம் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்திக்கிற ஆற்றல் நமக்கு ஏன் இல்லை என்பதை நினைத்து வருத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று என்ன வேலைக்கிழமை, இன்று என்ன சிறப்பு என்று சிந்தித்தால் நமக்கு ஏதாவது ஒன்று தோன்றும். இன்று காலண்டரிலே என்ன போட்டு இருக்கிறது என்று சிந்தித்தால் தமிழ்நாட்டுக்கு வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிலே வந்தவர்